கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 1/5/2026 ஒரு புதிய நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாருங்கள் தேவ சமூகத்தில் நம்மை சமர்ப்பித்து ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நீதியின் வலது கருத்தினால் இவரை தாங்கி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்ப நாசமாச வேலைக்கு விளைக்க நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் நிறைவை தருவீராக, சகலத்திலுமே நன்மை தருவீராக, சகலத்திலுமே சௌக்கியத்தை தருவீராக. உடைய கிருபை இவரை விட்டு மாறாமல் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக ஆசீர்வாதம் என்னோட வாழ்க்கையில் இருப்பதாக. நீதிமொழிகள் 22:12 படி கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே இவரை ஞானவானாய் மாற்றுங்க. ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதத்தில் இருக்கட்டும். சுகம், பலன், கிருபை, மகிமை, ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் பழுகி பருகட்டும். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்த லிவிங் ஜீசஸ் டிவிக்காகவும் வி ப்ரே ஃபார் இந்தியா மினிஸ்ட்ரிக்காகவும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம் செய்கிற எல்லா விதமான ஊழியங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அதோடைய தேவைகள் சந்திக்கப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 1/5/2026 இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்காய் கொடுத்திருக்கூடிய எல்லா ஊழியங்களும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே அப்பா, நீங்க ஆசீர்வதிங்க. இதோட தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய நிறைவான இந்த ஊழியத்தில் இருக்கும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை செய்கிற எல்லா ஊழியத்தையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அது நிறைவை தருவீராக. உடைய சித்தம் மாத்திரம் இந்த ஊழியத்தில் இந்த மாதத்தில் நடக்கும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறப்பா. இந்த ஊழியத்தை தாங்குகிற, காணிக்கை தந்து தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகருடைய இருதயத்தில் பேசியப்பா, இந்த ஊழியத்தை தாங்க செய்ய போவதற்காக நன்றி. உடைய கோலும் கைத்தறியும் அப்பா, இந்த ஊழியத்தை தாங்கி நடத்த போவதற்காக நன்றி. தேவைகள் எல்லாம் சந்தித்து மகிமைப்படுத்த போகிறீரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.